வணக்கம் நண்பா. OnePlus Node இந்த ஃபோன் மேலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிரேஸ் இருக்குது. உங்களுக்காக இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஜியோ டிஜிட்டல் மார்ட் வந்திருக்கிறேன். இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ப்ரிவியூ தான் பார்த்துக்க போகிறோம். இதை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை தவிர ஒரு குட்டி பேக் இருக்குது, அதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அந்த குட்டி பேக்கை பிரிச்சிங்கன்னா உள்ளாடி உங்களுக்கு வெல்கம் லெட்டர் இருக்குது. இதுக்கப்புறமா ஃபோனோட கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் மேலே இன்னொரு குட்டி பேக் இருக்குது, அதையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அந்த குட்டி பேக்கை நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டர் இருக்குது, நோடோட ஸ்டிக்கர் இருக்குது, அதுக்கப்புறமா பேப்பர் ஒர்க்ஸ், இதுக்கப்புறமா ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர உங்களுக்கு சார்ஜிங் கேபிள், உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இந்த சார்ஜிங் கேபிளை தவிர 30 வாட்டில் உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. நண்பா, இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இதோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா தந்திருக்காங்க. அதாவது பிரைமரி கேமரா உங்களுக்கு 48 மெகா பிக்சலில் இருக்குது. என்ன சென்சார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சோனியோட IMX586 சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அதாவது நீங்கள் வீடியோ எடுக்கும்போது லைட்டாக ஷேக் ஆனால் கூட இது அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷேக் இல்லாமல் கொடுக்கும். இதுக்கப்புறமாட்டு செகண்டரி கேமரா உங்களுக்கு 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஒயிட் ஷாட் எடுக்கிறதுக்காக. இதுக்கப்புறமா டெப்த் சென்சிங்காக உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு மேக்ரோ ஷாட், அதுக்கு உங்களுக்கு 2 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காக 32 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு சோனியோட IMX616 சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா அல்ட்ரா வைடில் நீங்கள் ஷாட் எடுக்கிறதுக்காக இன்னொரு 8 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்டில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சிஜன் ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க, அதாவது கஸ்டம் ரோம் தான். இது வந்து ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணியிருக்கு. யூஐயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாவே உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. யூஐ நல்லாயிருக்கு. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோல்காமோட ப்ராசஸர் தான் பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது ஸ்னாப்ட்ராகன் 765G இந்த ரக ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா Adreno 620 இந்த ஜிபி தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு 6.4 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ஃப்ளூயிட் சூப்பர் AMOLED டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்பிளே உங்களுக்கு தனித்துவமாக தெரியுது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸில் இருக்குது. இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சிம்முக்கு உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, இன்னொரு சிம்முக்கு 4G சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 ஜிபியில் இருக்குது, 8 GB RAM. இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு 12 GB RAM வரும், 256 GB ஸ்டோரேஜ் வரும். இதுக்கப்புறமாட்டு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4115 mAh பேட்டரி தந்திருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு நண்பா இதில் கேமரா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கில் இருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேமராவை பயன்படுத்த தெரியாதவங்களுக்கும் ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த சினாரியோவில் என்னால் வந்து அந்த சாம்பிளை என்னால் காமிக்க முடியாது. சென்சாருக்குள்ளாடி லைட்டு போகிறத கம்மி பண்ணி செக் பண்ணி பார்க்கல, ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது நண்பா. இதுக்கப்புறமாட்டு ஒரு சில சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஒரு நார்மல் ஷாட். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு போர்ட்ரேட்டில் எடுத்து காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க நண்பா. இந்த ஃபோனில் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நீங்களே பாருங்கள். இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். குயிக் ரிவ்யூவில் உங்களுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணுறதுக்கு இன்னும் அதிக டைம் தேவைப்படும். டீட்டெயிலான ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா, உங்களுக்காக நான் பண்ணுறேன். இதுக்கப்புறமாட்டு இந்த ஃபோன் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோ டிஜிட்டல் மார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நாகர்கோவிலை பொறுத்த மட்டும் இது நாகர்கோவில் ஜியோ மார்ட்டில் தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ எப்போ போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கு பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், இந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறத ஓப்பனாக நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு பண்ணுவேன்.
இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.